உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்து 3 பேர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்து அரசை கண்டித்தும் சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசிடமிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை விருதை விட மாணவர்கள் படித்து பெரிய அதிகாரிகளாக வருவதே தனது மிகப்பெரிய விருது என நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியின் 3ஆம் வகுப்பு ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் அன்புச்செல்வி. இவர் மாணவர்களிடம் கல்வி மட்டும் போதிக்காமல் விடுமுறை நாட்களில் நூலகம் அழைத்து சென்று புத்தக படிப்பு திறமையை கற்றுக் கொடுப்பதுமாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக அன்புச்செல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் கையால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஆசிரியர் அன்புச்செல்வி தெரிவிக்கையில் சேமிப்பு திட்டம் என்னுடைய கனவா இருந்தது ஆசிரியராக வேண்டும் அப்படிங்கிற கனவு தான். அந்த கனவை நான் என்னுடைய 20வது வயதுல நான் அதிகாரிகளாக வருவதால் தனது விருதாகவே கருதுவதாக என்னுடைய பள்ளி மாணவர்கள் அடையணும். எனக்கு இதை விட ஒரு பெரிய விருதா நான் நினைக்கிறது எங்க பள்ளி மாணவர்கள் வருங்காலத்துல ஒரு ஆசிரியராகவோ ஒரு மருத்துவராகவோ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து நான் உங்ககிட்ட படிச்சேன், நான் இந்த விருதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதுதான் ஒரு நல்ல ஆசிரியர் தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதுவை அரசுக்கு, இந்த விருதுகள் வழங்கிய புதுவை அரசுக்கும் என் பள்ளி மாணவர்களுக்கும் எனக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவில் புலியை பிடிக்க தவறிய வனத்துறையினரை கூட்டுக்குள் சிறைப்பிடித்த கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டல்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட மம்மலாபுரம் கிராமத்தில் கடந்த 1 மாத காலமாக ஊருக்குள் புலி உலாவத்து கொண்டிருந்துள்ளது. இதை கண்டு அச்சமடைந்த வனத்தை ஒட்டியுள்ள மம்மலாபுரம் கிராம மக்கள் புலியை கூட்டு வைத்து பிடிக்க கோரி வனத்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து புகாரை பெற்ற வனத்துறையினர் கடந்த 1 மாத காலமாக கூட்டு மட்டும் வைத்துவிட்டு புலியை பிடிக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். இதனையடுத்து கிராமத்திற்குள் புலியை கண்காணிக்க வந்த வனத்துறையினரை கூண்டுக்குள் வைத்து சிறைப்பிடித்த கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு 100% வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்ததை அடுத்து இந்தியாவில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க அந்நாட்டுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் உள்ள இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு 100% வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியதாக ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளிடம் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் இதை செயல்படுத்தினால் அதே நடவடிக்கையை அமெரிக்காவும் நடைமுறைப்படுத்தும் என டிரம்ப் உத்தரவாதம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கு செல்ல விசா பெறும் முறைக்கு அந்நாட்டு அரசு விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் விசா பெற பல மாதங்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான விசா நடைமுறைகள், வெளிநாட்டவர் மீதான அடக்குமுறை ஆகியவை நாளுக்கு நாள் மோசமடைந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டு ஜூன் வரை அமெரிக்கா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு செல்ல விசா பெறும் முறைக்கு அந்நாட்டு அரசு விதித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் விசா பெற பல மாதங்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவர்கள் தங்கி இருக்கும் நாட்டில் இருந்து விசா பெற்று அமெரிக்காவுக்கு சென்று வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.